தொலைக்காட்சி முன்பு பிக் பாஸை பார்க்கக்கூடிய தமிழர்களும் இருக்கின்றார்கள். மத்திய அரசு கண்காணியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் தேசத்தால் இந்தியன், இனத்தாலும் மொழியாலும் தமிழன். பாஜகவினுடைய முதல் அடிமையாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் சாதிய பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் அரச பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் ஒரே நேரத்தில் என்று போராடி கொண்டிருக்கிற தேவை இங்கே இருக்கிற தலைவர்கள். இவர்களெல்லாம் எடப்பாடியெல்லாம் எடுப்பு பாடுகளை நம்மளால திருத்த முடியாது. போராட்டம் நடத்துவது தமிழகத்திலே இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று சொல்கிறார். இந்தியனும் சிங்களனும் எப்படி நமக்கு இரட்டை பகைகளோ சாதியம் நமக்கு பகையால் இந்த மோடின்னு அதுக்கு பேர் இருக்கிறது கேடுன்னு வச்சிருக்கலாம். தமிழகத்திலே நம்முடைய வாழ்வுரிமை ஒவ்வொன்றாக அடக்குமுறை ஆட்சியாளர்களால் பறிக்கப்பட்டு தொடர்ந்து நாம் ஏமாற்றப்பட்டு வரக்கூடிய நிலை நீடிக்கின்றது. இந்த சூழலில் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இரவிலே தொலைக்காட்சி முன்பு பிக் பாஸை பார்க்கக்கூடிய தமிழர்களும் இருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் தட்டி எழுப்பக்கூடிய வகையில இந்த போராட்ட களத்தில் இங்கு மட்டுமல்ல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். மீத்தேனை எதிர்த்து தஞ்சை உள்ளிட்ட திருவாரூர் நாகை மாவட்டங்களிலே இன்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்டவர்களால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. 14வது சட்டமன்றத்தில் அதை பற்றி நான் பேசினேன். மிக தெளிவான ஆதாரங்களுடன் மக்கள் எழுச்சியை குறிப்பிட்டு காட்டி பேசிய போது 2 அமைச்சர்கள் பதில் சொன்னார்கள். ஒருவர் இன்றைய மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கமணி, இன்னொருவர் இப்போது பதவியில் வந்து இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முதல் அடிமையாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், அன்றைய நிதி அமைச்சர். என்ன சொன்னார்? மீத்தேன் எரிவாயு நிச்சயமாக இந்த அரசு ஏற்காது. அம்மாவுடைய அரசு, அவர்களுடைய வார்த்தையை சொல்கின்றேன், அம்மாவுடைய அரசு மீத்தேன் எரிவாயு எடுப்பதற்கு ஒருவேளை அனுமதிக்காது என்று சட்டசபையில பதில் சொன்ன குறிப்புகள் இருக்கின்றது. ஆனால் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்கள் கதிராமங்கலத்தில் நடைபெற்று இருக்கக்கூடிய அடக்குமுறையை எதிர்த்து பேசும்போது சமூக விரோதிகள் என்று சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இல்லை, எடப்பாடி பழனிசாமி. அது மட்டுமல்லாமல் பெண்களையும் குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு போராட்டம் நடத்துவது தமிழகத்திலே இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று சொல்கிறார். உங்க ஆட்சிக்கு இதுதான் ஃபேஷனு. உங்கள் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தமிழாட்சியும் தமிழர்களுக்கு பிறந்த குழந்தைகளும் தமிழக முழுவதும் இதர மரியாதையாக போராட்டங்களை நடத்தி கொண்டேதான் இருப்போம். தமிழ்நாட்டை மத்திய மோடி பாசிச அரசுக்கு பெரும் முதலாளியின் அடிமையாக இருக்கக்கூடிய மோடி அரசுக்கு அடகு வைக்கக்கூடிய நிலையில மோடி அரசு இருக்கின்றது என்றால் அதற்கு ஒத்துவரக்கூடிய எடுபடிகளாக நீங்கள் இருக்குவரை இந்த எடுபடிகளை விரட்டுவரை எங்கள் போராட்டம் ஓயாது என்பதை இங்கே எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன். 110 ஆழ்துறை கிணறுகளை எண்ணெய் எடுக்க, மீத்தேன் எடுக்க, ஹைட்ரோ கார்பன் எடுக்க, ஷேல் எடுப்பதற்காக வேண்டியான கடிதத்தை 14/5/2017 ONGC மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு எழுதியிருக்கின்றது. அதற்கும் இந்த எடுபடி அரசு ஒத்துக்கொள்ளதான் போகின்றது. இந்த 110 கிணறுகள் ஒவ்வொன்றும் 3000-4000 மீட்டர் ஆழம் உள்ளது. அது மட்டுமல்ல, இவர்கள் எடுக்கக்கூடிய நிலங்களில் 97 விழுக்காடு மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சாகுபடி நிலங்கள், கட்டடங்கள், ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் இப்படியான மக்கள் பயன்பாட்டுக்கூடிய இடத்தில் ONGCக்கு தாரம் வார்க்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கின்றது. எங்கள் பகைவன் எங்கே பறந்தான், இங்குள்ள தமிழர்கள் ஒன்று சேர்ந்ததனால் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னதற்கெனங்க இன்றைக்கு தமிழர்கள் இன்றைக்கு ஒற்றுமையாக ஓர்மையாக இருந்து கதிராமங்கலத்தை காப்பதற்காக ONGCயை வெளியேற்றுவதற்காக இந்த போராட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு கண்காணியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு சட்டசபையில் சொல்லியிருக்கிறார்,
ஒரு சமூக விரோத கும்பல், தேச விரோத கும்பல் அந்த போராட்டத்தை தூண்டிவிட்டு இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன கருத்தை தான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீ எந்த சமூகத்துக்காக உழைக்கும் பொழுது உன்னை சமூக விரோதி என்று சொல்கிறானோ அப்போது நீ சரியாக போராடி கொண்டிருக்கிறார் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் சமூக விரோதியாக என்று இந்த எடப்பாடியுடைய கண்காணியாக செய்வதாக மத்திய அரசினுடைய மோடி அரசுக்கு எதிராக நாம் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். சாதிய பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் அரச பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் ஒரே நேரத்தில் என்று போராடி கொண்டிருக்கிற தேவை இங்கே இருக்கிறது. தொடர்களே, இதுதான் இன்றைக்கு தமிழகத்தின் மிக முக்கியமாக நான் பார்க்கின்றேன். சாதி வெறுத்தல் என்று நல்ல தமிழகத்தை மற்றொன்று என்று பேச்சு கலைஞர் பாரதிதாசன் சொன்னதற்கிறத இன்றைக்கு தமிழகத்தில் சாதி வேறாக மதம் வேறாக கூறு ஓட்டு பிரித்துக் கொள்கின்ற மிக மோசமான ஒரு செயலை சதி வலைகளை இன்றைக்கு பிஜேபி, RSS, இந்துத்துவ கும்பல் இன்றைக்கு முற்றிலுமாக இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். 10 ஆண்டுகள் தான் கூறு ஓட்டு அத்தனை பேர்களையும் வேறுபடுத்தி பார்ப்பதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்ன கருத்தை தான் மீண்டும் சொல்கின்றேன். சாகின்றாய் தமிழா சாகின்றாய், உன்னை சாக செய்வானை சாக செய்யாமல் சாகின்றாய் என்றாரே புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அந்த வழியை நாம் உருவாக்கிக் கொண்டு தமிழருடைய ஒற்றுமைக்கு எதிராக இருக்கின்ற சாதியத்தை வேறறுத்து நாம் உரிமைகளை தமிழருடைய உரிமைகளை மீட்பதற்கு நாம் களமாடுவோம். தமிழகத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தை மீட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்தியனும் சிங்களனும் எப்படிக்கு நமக்கு இரட்டை பகைகளோ சாதியம் நமக்கு பகைதான் என்பதை உள்வாங்கிக் கொண்டு தமிழகம் களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி உரையுறேன். நன்றி, வணக்கம். வேலோடு நின்றால் இடுகின்றது வெளும், கோலோடு நின்றால் இரவுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இது என்னன்னு கேட்டா, ராத்திரில ஒருத்தர் நடிச்சர்மத்துல கத்தியோடு நின்று மிரட்டி மக்கள்கிட்ட எப்படி கொள்ளை அடிக்கிறானோ அதே போல நைட்ல 12 மணிக்கு ஒரு நாட்டில் ஒரு சட்டத்தை போட்டு மக்கள்கிட்ட வரிங்கிற பேர்ல, GSTங்கிற பேர்ல இன்னைக்கு கொள்ளை அடிக்கின்ற ஒரு அரசு, அதுதான் இந்த மோடியுடைய அரசு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அம்பானியோ அதானியோ வாழ வைக்கிறது தான். அது நெடுவாசல் பிரச்சனையாக இருக்கட்டும், கதிராமங்கல பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனைக்கும் காரணம் இந்த மோடின்னு அதுக்கு பேர் வைக்கிறது பதில் கேடின்னு வச்சிருக்கலாம். ஆக இதை உங்க எல்லாருக்கும் தெரியுது. இன்னைக்கு இந்தியாவிலேயே இவர்கள் மக்களை நசுக்கிற, கஷ்டப்படுத்துகிற இந்த வேலைகள் தான் இவர் ஈடுபட்டிருக்கிறார். ஏன்னா நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்தினா நம்ம எதையும் கஷ்டத்தை மட்டுமே பத்தி சிந்திக்கிட்டு இருப்போம், வேற எதுவும் சிந்திக்க மாட்டோம். இவன் கோல் வார்க்கருடைய தத்துவத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்திடலாம். இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்தியாவில் ஒரே மொழி தமிழ் மொழியை அழிக்கிற வேலையில் இன்று தயாராகிட்ட அந்த மோடி. அதுக்கு நாங்கள்லாம் ஆள் கிடையாது. அதற்காக கூடிய கூட்டம் தான் தமிழ் இனத்தை அழிக்க முடியாது, தமிழ் மொழியை அழிக்க முடியாது. உன்னால எதையோ கூட கொடுக்க முடியாது அவனால. அதற்காக நாங்கள் எல்லாம் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். நாங்கள் தேசத்தால் இந்தியன், இனத்தாலும் மொழியாலும் தமிழன். மொழியால் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்துவராக இருக்கலாம், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக விளக்கலாம். ஆனால் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற வேதத்தை கொண்டவர்கள் நாங்கள். எல்லா மனிதனும் நல்லா இருக்கணும், அதுக்கு தானே நாடு. எல்லாரும் நல்லா இருக்கும் தான் நாடு. நம்ம விட்டுக் கொடுக்க இல்லையே, நம்முடைய உணர்வுகளை உரிமைகளை விட்டுக் கொடுப்பதா இல்ல. இங்கே தமிழனுக்கு அதுதான் இன்னைக்கு கெஜ்ரிவால் அவர்களை தொடர்ந்து ரசிக்கிட்டு இருக்கிறார். வேலை செய்ய ஒன்றுமே கிடையாது. என்ன காரணம் இன்னைக்கு யாருக்கு தெரியாது. இந்தியாவுடைய கடைக்கோடு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு கூட நன்றா தெரியுது. கெஜ்ரிவாலுடைய ஆட்சி நடத்த விட மாட்டேங்கிறான். இது அவன் நினைச்சிட்டு இருக்க விடாதனால, தடுப்பதனால, மக்களை நசுக்குவதனால ஏதோ நீ ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிற. ஆனா மக்கள் அதை விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்று நாம் செய்ய வேண்டியது, நாம் இதுபோல் இணைந்திருக்கிறோம். இந்த இணைப்பை ஏற்படுத்திய அன்புக்குரிய வேல்முருகனுக்கு நன்றி. இந்த இணைப்பு இதோடு முடியக்கூடாது. இவர்களெல்லாம் எடப்பாடியெல்லாம் அந்த எடுப்பு பாடுகளாம் நம்மளால திருத்த முடியாது. எனவே திருத்த எடுப்பவர்கள் இல்லை, நமக்கு திருத்துகிற வேலை இல்லை. இவர்களை திருத்துவதற்கு நாம் வரவில்லை, இவர்களை ஒழிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். மத்தியிலும் மாநிலத்திலும் இவர்களுக்கு நியாயமான ஒரு ஆட்சியை உருவாக்குவதை தவிர வேறு வழி இல்லை. இவர்களை
மாற்ற வேண்டும் என்றால் இந்த கூட்டத்தால் மட்டுமே மாற்ற முடியும். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.